விநாயகருக்கு முதல்ல கொழுக்கட்டையை படைச்சது யாருன்னு தெரியுமா? ஒரு சமயம் வசிஷ்ட மகரிஷியோட வேண்டுகோளை ஏத்துக்கிட்டு அவரது ஆசிரமத்துக்கு விநாயக பகவான் எழுந்தருளி இருக்காரு. அவருக்கு பிடிச்ச மாதிரி புதிய நிவேதனம் ஒண்ண தயார் பண்ணணும்னு வசிஷ்டரோட மனைவி அருந்ததி விரும்பி இருக்காங்க. விநாயக பகவான் நம்ம அண்ட சராசரத்துல எல்லா இடத்துலயும் பூரணமா நிறைஞ்சிருக்காருங்கிறத அண்டத்தை உணர்த்துற மாதிரி அரிசி மாவுல செப்பு அப்படிங்கிற மேல் பகுதியை செஞ்சு அந்த அண்டத்துக்குள்ள பூரணமா நிறைஞ்சிருக்கும் பிள்ளையார குறிக்கிற மாதிரி இனிப்பான பூரணத்தை மாவுக்குள்ள வச்சு மோதகம்னு சொல்லக்கூடிய இந்த கொழுக்கட்டைய உருவாக்குனாங்க. அருந்ததி முதல்ல செஞ்ச இந்த கொழுக்கட்டைய பகவான் கணபதியும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டாராம். இதுதான் கொழுக்கட்டையின் வரலாறா சொல்லப்படுது. விநாயக பெருமானுக்கு கொழுக்கட்டைய படைச்சிட்டு அதை குழந்தைங்க சாப்பிட்டா புத்திசாலியாகவும் கல்வியில சிறந்தவர்களாகவும் வருவாங்கன்னு பத்ம புராணம்ங்கிற புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த கொழுக்கட்டைய எப்படி ரொம்ப ஈஸியா செய்யலாம் பார்க்கலாமா? நம்ம விருந்தகம் தேடி வந்த அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் லலிதா மோகன். சமையல் சொல்லும் சுவையை பார்க்கலாம் வாங்க. முதல்ல கொழுக்கட்டையில வைக்கிற பூரணம் செஞ்சிடலாம். இன்னைக்கு நான் 3 விதமான பூரணம் பண்ண போறேன். வேர்க்கடலை, எள்ளு, அப்புறம் தேங்காய். நீங்க உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை செஞ்சுக்கலாம். இப்ப வேர்க்கடலை பூரணம் செய்யறத பார்க்கலாம். இதுக்கு 1 கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதுல ஒரு 7 to 8 கொழுக்கட்டை பண்ணலாம். இதை ஒரு கடாயில நல்லா வறுத்து எடுக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு வறுபடணும். இதை நல்லா ஆற வச்சுட்டு தோலெல்லாம் சுத்தப்படுத்திட்டு மிக்சியில அடிச்சு எடுத்துக்கணும். இப்போ இதுல 3/4 கப் வெல்லம் சேர்த்து மறுபடியும் மிக்சியில அடிச்சு எடுத்துக்கணும். ரொம்ப பொடியாக்க வேணாம், இந்த அளவு இருந்தா போதும். அவ்வளவுதான், வேர்க்கடலை பூரணம் ரெடி. அடுத்தது எள்ளு பூரணம் செய்யறத பார்க்கலாம். இதுக்கும் 1 கப் எள்ளு எடுத்துக்கிறேன். இதையும் கடாயில வறுக்கணும். எள்ளு சூட்டுல வெடிக்க ஆரம்பிக்கும். அப்ப இறக்கி ஆற வச்சிடணும். வெடிக்குது, இப்ப இறக்கிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில போட்டு கொரகொரப்பா அடிச்சுக்கணும் இந்த மாதிரி. இப்போ இது கூட 3/4 கப் வெல்லம் சேர்த்து மறுபடியும் ஒரு அடி அடித்து எடுத்துக்க வேண்டியதான். வா, ஸ்மெல்லு சூப்பராக வருதுங்க. அருமையான எள்ளு பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேங்காய் பூரணம் செய்யறத பார்க்கலாம். தேங்காய் பத்தைய தோலை சீவிட்டு மிக்சியில பூ மாதிரி அடிச்சு ஒரு 2 கப் எடுத்துக்கணும். கடாயில 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து சூடான பிறகு இந்த தேங்காய் பூவை அதோட சேர்த்து நல்லா ஈரப்பதம் போற வரைக்கும் வதக்கணும். பாருங்க, இப்ப இது கூட 3/4 கப் வெல்லம் சேர்த்து ரெண்டும் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விடணும். வாசனைக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். முக்கியமா வெல்லம் உருகிறதுக்குள்ள இறக்கிடணும். அவ்வளவுதாங்க, தேங்காய் பூரணமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். நிறைய பேருக்கு இந்த மாவு செய்யறது தான் பிரச்சனையுங்க. இப்போ நான் பண்ணுற இந்த மாதிரி பண்ணால் கொழுக்கட்டை நல்லா மிருதுவாக பூ மாதிரி வரும். நான் இப்போ 3 கப் மாவு எடுத்துக்கிறேன். 1 கப் அரிசி மாவுக்கு 1.5 கப் தண்ணின்ற ரேஷியோவில் எடுத்துக்க போகிறேன். இந்த மாவில் ஒரு 3 பிஞ்ச் சால்ட் சேர்த்துட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு மாவை கரைச்சி விட்டுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி ஒரு கடாயை சூடு பண்ணிட்டு மாவை அதில் ஊற்றிக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு மாவை கிண்டிக்கிட்டே இருக்கணும். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டி வரும். மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும்போது அடுப்பை நிறுத்திட்டு அப்படியே மூடி போட்டு கொஞ்ச நேரம் விட்டுறணும். அவ்வளவுதாங்க, கொழுக்கட்டை மாவும் ரெடி. மாவு முழுசாக ஆறக்கூடாது. கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே கொழுக்கட்டையை பிடிக்க ஆரம்பிச்சிடணும். முதல்ல மாவு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விடுங்க. முதல்ல கொஞ்சம் கொழுக்கட்டையை நான் அச்சில் தான் பண்ண போகிறேன். கொஞ்சம் எண்ணெயை எடுத்து இந்த அச்சிலையும் தடவி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி மாவை எடுத்து உருட்டிட்டு கையிலேயே இந்த மாதிரி விரிச்சு விட்டுக்கலாம். மாவு கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த அளவுக்கு மாவு விரிச்சு விட்டு இந்த மாதிரி அச்சில் வச்சுக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற பூரணத்தை தேவையான அளவு உள்ள வச்சு மூடிக்கலாம். இதை நல்லா இப்படி அழுத்தி விட்டீங்கன்னா தேவையில்லாத மாவு எல்லாம் வெளியில வந்துடும். வெளியில வரது நின்ன உடனே ஓபன் பண்ணா அருமையான கொழுக்கட்டை ரெடி. இந்த தேவையில்லாத பகுதியை இப்படி எடுத்துருங்க. வேலை முடிஞ்சது.
இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ கொழுக்கட்டை வேணுமோ அவ்வளோ செஞ்சுக்கலாம். இப்போ மோதகம்னு சொல்லக்கூடிய அந்த கொழுக்கட்டையை ஈஸியாக பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. மாவை விரிச்சிட்டு பூரணத்தை உள்ள வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா பக்கமும் மடிச்சு விட்டுட்டு அப்படியே கூம்பு மாதிரி சேர்த்துக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை அப்படியே எடுத்துருங்க. பாருங்க, இந்த மாதிரி உருட்டி கத்தியால இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான். மோதகம் கொழுக்கட்டை பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இன்னொன்று பண்ணுறேன் பாருங்க. அவ்வளோதான். ரெடி பண்ணி வச்சிருக்கிற கொழுக்கட்டையை வேக வச்சுட்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க விட்டுட்டு இப்போ செஞ்சு வச்சிருக்கிற கொழுக்கட்டையை இட்லி தட்டில் அடுக்கி வச்சு மூட வேண்டியதுதான். 10 நிமிஷம் வந்தால் போதும். அருமையாக வெந்து வந்துருச்சு பாருங்க. எவ்வளோ அழகாக உடையாமல் வந்திருக்கு பாருங்க நம்ம கொழுக்கட்டை. 3 பூரணம் வச்சு கொழுக்கட்டை பண்ணியிருக்கோம். இப்போ எப்படி ஒன்று ஒன்று வந்திருக்குன்னு பார்க்கலாமா? எள்ளு கொழுக்கட்டை, தேங்காய் கொழுக்கட்டை. இப்போ சொல்லுங்கள், கொழுக்கட்டை செய்கிறது கஷ்டமா என்ன? வேர்க்கடலை கொழுக்கட்டை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மோதகம் எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே எவ்வளோ மிருதுவாக இருக்குன்னு தெரியுதுல. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் எந்த கொழுக்கட்டை செய்ய போகிறீங்க, எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான தகவல் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.